بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த நாட்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, எங்களிடம் இந்த நன்மையை ஏற்றுக்கொள்வாயாக என்பதின் வசனத்தை பார்த்தோம். 127வது அத்தியாயம் 127வது வசனம். இப்போ அதன் தொடர்ச்சியாக 2வது அத்தியாயம் 128வது வசனம். அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு துவா. இந்த துவாவை எப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டா, ரப்பனா வஜ்ஜல்னா முஸ்லிமைன் லக், எங்கள் இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டாராகும். வமின் துர்ரியத்தினோ உம்மத்த முஸ்லிமத் லக், எங்கள் தலைமுறைகளை உனக்கு கட்டுப்படும் சமுதாயமாக ஆக்குவாயாக. அப்படியே பாருங்க, தொடர்ச்சியா எங்களை உனக்கு கட்டுப்பட்டவராக மாத்துங்கிறாங்க. இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய நல்ல அடியான் முஸ்லிம் என்கின்ற வார்த்தையை இங்க பயன்படுது. அதன் அடுத்ததாக எங்கள் சமுதாயத்தை உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நல்ல முஸ்லீம்களாக மாற்று. இந்த இடத்துல தன்னை மட்டும் முன்னிறுத்தல, தன்னுடைய சமுதாயம் தன்னுடைய தலைமுறை அவர்களை உனக்கு கட்டுப்பட்டவராக மாத்து. அப்படி அப்போ கட்டுப்படுதல்ங்கிறது தான் இஸ்லாம். முஸ்லீம்ங்கிற பேர் வைக்கிறோம்ல, கட்டுப்படுதல். அப்போ அந்த கட்டுப்படுதல்ல அடுத்தது நம்ம என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய தலைமுறையும் உனக்கு கட்டுப்பட்டவங்களா வரும். அதன் தொடர்ச்சியா வராங்க பாருங்க. வரினா மனாசிக்னா வத்துப் அலைனா இன்னக்கன் தத்தவாபுர் ரஹீம், எங்களுடைய தொழுகையின் முறைகளை எனக்கு காட்டித்தா. எங்க சமுதாயத்தை எப்படி எங்களுக்கு வழிகாட்டுறையோ அதே மாதிரி தொழுகையின் முறையை எங்களுக்கு காட்டித்தா. அதே போல எங்களை மன்னிப்பாயாக, நீயே மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தன்மைகளை எல்லாம் சொல்றாங்க. யாரு இந்த துவா என்ன பண்றாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அப்போ நல்லா சிந்தித்து பாருங்க, துவா என்பது நம்மோடு நின்று விடக்கூடாது. பிரார்த்தனை என்பது, நாம இப்ப என்ன செய்தி சொல்றோம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு செய்தியை சொல்லுமோ அதை அன்னைக்கு பின்பற்றி பாருங்க. அந்த நன்மைகளை நம்ம அடைஞ்சு கொள்வோம். அடுத்த நன்மைகள் நமக்கு அடுத்த நாளுக்கு சேர்ந்துரும். அப்போ நமக்கு ஒரு அமலை செய்த ஒரு நன்மையும் கிடைக்கும், பயிற்சியும் ஆகும் ஒரு நாள் முழுக்க. அப்ப இன்றைய பிரார்த்தனை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிரார்த்தனை நின்று விடக்கூடாது. இதை தான் தெளிவாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்காக மறைவாக துஆ செய்யப்படும்போது அது அங்கீகரிக்கப்படுகிறது. எப்படி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைவாக துவா செய்யும் போது அது அங்கீகரிக்கப்படுகிறது. அவர் தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பாராமா. அவர் என்ன செய்வாராமா, இவர் அவருக்காக துவா கேட்கும் போதெல்லாம் இவருக்கும் அவரும் ஆமீன் என்று சொல்வாராம். இவர் அவருக்காக அவர் நல்லா இருக்கணும், அவர் வெற்றி அடையணும், அவர் எடுத்த தொழில் வெற்றி அடையணும், அவருடைய தொழுகைகள் இபாதத்துகள் சரியாக இருக்கணும், இப்படின்னு சொல்லி இவர் துவா கேட்டுட்டு இருக்காரு. உடனே இங்கிருந்து அந்த வானவர் என்ன செய்வாராமா, ஆமீன், இவருக்கும் அதே போல கிடைக்கட்டும். எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. துவா என்பதை நாம் இன்ன வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்போம், நமக்காக மட்டும்தான் கேட்கிறோம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. துவா பிரார்த்தனை என்பது பிறருக்காக கேட்கப்படும் பொழுது உங்களுக்கு அது கபலாக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக என்ன செய்வாங்க, இப்படி அடுத்தவர்களுக்காக கேட்கும்போது இது ஒரு மக்கள் மீது உள்ள அக்கறையாக மாறும். அப்ப இன்னைக்கு நம்மளோட துவாவே எப்படி போயிட்டு இருக்கு? துவா கேட்கிறோம், ஒரு முறை கேட்போம், கேட்ட பிறகு அதோடு நிறுத்தி விடுவோம். அப்படி நிறுத்தக்கூடாது. ஒரு தடவை கேட்டோமே, இதுக்கு மேல அது கேட்க வேண்டியது கிடைக்கவில்லை, நிறுத்திட்டோம். ஒரு தடவை துவா கேட்டோம், பிரார்த்தனை செய்தோம், கிடைக்கவில்லை, நிறுத்திட்டோம். அப்படிங்கிற சூழ்நிலை வந்து விடக்கூடாது. திரும்ப திரும்ப கேட்கணும். ஒரு கடன் வாங்கியிருக்காரு ஒருத்தர், நம்ம கிட்ட வாங்கிட்டாரு, அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்போமா, இல்ல ஒரே ஒரு தடவை கேட்டு நிறுத்திடுவோமா? உலக ஆதாயத்தின் அடிப்படையில் வரும். ஏன் பொருளாதாரம், நான் கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பு, ஏன் பொருளாதாரம் அப்படின்னு அது ஒரு முக்கியத்துவம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஏன் பிரார்த்தனை இப்படி எத்தனை பேர் சிந்திச்சோம்? என்னுடைய பிரார்த்தனை என்று எத்தனை பேர் சிந்திச்சிருக்கோம்? இந்த பிரார்த்தனைக்கு ஒரு தடவை தான் கேட்கறது எக்ஸ்பைரி டேட்டா, ஒரே தடவை கேட்டேன், கிடைக்கவில்லை, இதோடு நிறுத்தி விட்டேன், அப்படி என்பது பிரார்த்தனை கிடையாது. திரும்ப 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 கேட்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நமக்கு மட்டும் கிடையாது, நம்மை சார்ந்தவருக்கும் கேட்க வேண்டும். இதுதான் சிறப்பு அம்சம். இது அற்பமா நினைச்சிடக்கூடாது, இது அற்புதமா நினைக்கணும். பிறருக்காக கேட்பதை அற்பமாக நினைக்க கூடாது, அற்புதமா நினைக்கணும். நல்லா சிந்தித்து பாருங்க. ஒரு தடவை தான் எக்ஸ்பைரி டேட்டா, நிறைய பேரை பாக்குறோமா இல்லையா? கேட்கறதுக்கே அல்லாட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். என்னைக்கு அல்லாஹ் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்கிறேன் என்று நம்ம நினைக்கிறோமோ
அடுத்த நிலை என்ன ஆகுறோம்? நீ மட்டும்தான் எனக்கு நம்பிக்கைக்குரியவரா இருக்க, உன்னை விட்டு நான் யார்கிட்ட கேட்க முடியும் என்று சொல்லும் பொழுது ஈமான் பலப்படும். இறை சிந்தனை, இறை நெருக்கம் ஜாஸ்தியாகும் போது ஈமான் பலப்படும். அப்ப ஈமான் பலப்படுவதை ஒரு உணர முடிய வேண்டும். நம்ம தொழுகைக்கு வந்துட்டு போகும்போது ஈமான் பலப்படுவதை உணர்றோமா? இந்த ஈமான் பலப்படுதல் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய லாபம். என்னது? ஒரு செய்தி எனக்கு துஆல கிடைக்கல, நான் கேட்டது கிடைக்கவில்லை என்றாலும் ஈமான் பலப்பட்டுச்சா இல்லையா? இதுதான் உங்களுக்கு லாபம். ஆகவே பள்ளிக்கு வருவது அல்லாஹ்வை சிந்திப்பதற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அந்த நேரத்தில் நாம் அதை பயன்படுத்திக்குவோமே. இங்க வராத சிந்தனை வெளியே போனா வந்துருமா? இறைவனை சிந்திப்பதற்கானே ஒரு இடம். அத்தகைய பள்ளிவாசல்களை இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் நாம் சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர்களாகும். இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே மார்க்கங்களையும் அவசியம் என்கின்ற அடிப்படையிலும் நாம் வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அத்தகைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையாக மாறுவதற்கு அந்த ஏகர்வனை மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவராக, பிறருக்காகவும் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நல் மக்களாக உங்களையும் என்னை வல்ல ரஹ்மான் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க